உலகத்திலேயே பணக்கார கடவுள் யாருன்னு கேட்டா பதில் ஒரே ஒண்ணுதான் சொல்லுவாங்க. அது திருப்பதி ஏழுமலையான். தங்கம் விலை ஏறினா நம்ம மாதிரி சாமானிய மக்களுக்கு உடனே கவலை ஆரம்பமாகும். ஆனா என்ன கவலை வந்தாலும் தங்க கடையில கூட்டம் மட்டும் குறையல. உங்களுக்கு தங்கம் விலை குறைய வேண்டுமானால் நீங்கள் இந்த சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? வாங்க கதைக்கு போலாம். ஆனா அதே தங்கம் விலை ஏறினதால ஒரே ஒரு வருடத்துல ஒரு கோவிலோட சொத்து மதிப்பு 10,500 கோடி ரூபாய் அதிகரிச்சதுன்னா நம்ப முடியுமா? ஆமா, அது வேற யாரும் இல்ல, திருப்பதி தேவஸ்தானம். பக்தர்கள் காணிக்கையா தர்ற தங்க நகைகள், ஆபரணங்கள் எல்லாம் நேரடியாக மும்பை மின்ட்டுக்கு அனுப்பப்படும். அங்கே அவையெல்லாம் உருக்கப்பட்டு சுத்தமான சொக்க தங்க கட்டிகளா மாறும். இந்த தங்க கட்டிகள் சும்மா ஸ்டோர்ல கிடையாது, பல ஆண்டுகளாக வங்கிகளில் கோல்டு டெபாசிட்டா போடப்பட்டு வருகிறது. இப்போ வங்கிகளில் மட்டும் ஏழுமலையானுக்கு சொந்தமா இருக்கிற தங்கம் சுமார் 15 டன். இன்னும் ஒரு ஆச்சரியம் தெரியுமா? இந்த தங்க டெபாசிட்டுக்கு வட்டியா கிடைக்கிற பணத்தை தேவஸ்தானம் பணமா வாங்கவே மாட்டாங்க, அதையும் தங்கமாவே வாங்கிக் கொள்வாங்க. அதாவது தங்கம் தங்கத்தையே பிறக்க வைக்குது. இதுக்கு மேல பழங்கால மன்னர்கள், ஜமீன்தார்கள், ஆங்கிலேயர்கள் கொடுத்த விலை மதிப்பற்ற பழமையான ஆபரணங்கள், அவையெல்லாம் திருப்பதி கோவிலின் ரகசிய கருவூலத்தில் பாதுகாப்பா வைக்கப்பட்டிருக்குது. அதுல பத்மாவதி தாயார் திருமணத்துக்கு ஆகாசராஜன் கொடுத்த பழமையான தங்க கிரீடமும் இருக்கு. இவ்வளவு செல்வம், இவ்வளவு தங்கம், இவ்வளவு வளம் இருந்தும் ஏழுமலையான் இன்னும் குபேரன் கிட்ட வாங்கிய 1.114 கோடி தங்க காசுகளுக்கு வட்டி கட்டிக்கிட்டே இருக்காரு. இதுதான் ஒரு சாதாரண விஷயம் இல்ல, ஒரு ஆன்மீக ரகசியம். பெருமாளோட செல்வம் கணக்குக்கு வராது, ஆனா அவரோட எளிமை எப்போதும் மாறாது. ஏழுமலையான் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த சேனலை ஒரு கமெண்ட் பண்ணிக்கோங்க. கோவிந்தா.